திரும்ப திரும்ப வீடியோ போடுறேன்னு கோச்சிக்காதீங்க. எனக்கு 2 பெண் பிள்ளைங்க இருக்குது. நான் காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்க, நைட்டு 10, 11, 12 எத்தனை டைம் வரும்னு எனக்கே தெரியாது. அந்த சூழ்நிலையில் தான் நான் என் வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. 2 பெண் பிள்ளைகள். பெரிய பிள்ளை 7வது, சின்ன பிள்ளை 4வது. நிம்மதியாக ஸ்கூல் போயிட்டு நிம்மதியாக வீடு வரணும். இதுதான் என்னோட ஆசை. இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா யாருக்காவது ஒருத்தருக்கு மனசாட்சி இருந்தால் புரிஞ்சு நடந்துக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யாரையும் வற்புறுத்த மாட்டேன், புரிஞ்சு நடந்துக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நடக்கிற நியூஸ் எல்லாம் பார்த்தா வேலைக்கு போகலாமா இல்லை வேலையை விட்டுட்டு வீட்டிலே உட்காரலாமாங்கிற சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். இவ்வளோ தூரம் வளர்த்தியாச்சு, இன்னொரு 4-5 வருஷம் அப்படி பொத்தனா அப்படி பார்த்து வளர்த்தனோம்னா பிள்ளைய வளர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். அந்த 4-5 வருஷம் நான் வீட்டில் உட்காந்தா பிள்ளைய படிக்க வைக்க முடியுமா? அப்பா அப்படியே மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. பிள்ளைகளை பெற்றவனுக்கு இந்த வழி தெரியும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது பெண் குழந்தைகள் வச்சுருந்தா ஒரு 2 நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சுட்டு நான் பேசுனது ஏதாவது தப்பு இருந்தால் வழக்கம் போல் வந்து கழுவி ஊற்றுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் சரியாக இருந்துச்சுன்னா சரியான முடிவெடுங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.